ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நீங்கள் இந்த பதிவுக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறது தான் அர்த்தம். பாபாவை முழு மனசா நம்பி ஓம் சாய்ராம்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் நம்பிக்கையோட பாபாவை வணங்க பாபா அவருடைய கருணையை நம்மீது பொழிய காத்திருக்கிறார். நாம் அவருடைய பக்தர்களாக இருக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தால் மட்டுமே பாபாவை போன்ற மகானை நாம் சத்குருவாக அடைய முடியும். இப்படி பாபாவை வணங்கி அவரை நாம் முழுசாக மனசார நம்பினா அவர் பல அற்புதங்களை நிச்சயமா நமக்கு புரிவார். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஷிரடி பாபாவினுடைய சன்ஸ்தானுடைய பிரசாதம். ஷிரடிக்கு பாபாவுடைய டிஓடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போயிட்டு வந்து கரெக்டான நேரத்தில் பாபா என் கையிலேருந்து காணிக்கையை வாங்கிக்கிட்டு அதுக்கு அவர் எனக்கு ஷீரடியிலிருந்து கொடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய அன்பு பரிசுகள் தான் இது. பாபாவினுடைய பூந்தி பிரசாதம். ஷிரடிக்கு போனவங்களுக்கு தெரியும் இது பூந்தி பிரசாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபாவினுடைய உதி. இது வந்துட்டு பாபா பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லி. இது கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். பாபா தன்னுடைய அருளை பக்தர்களுக்கு உதியின் ரூபத்தில் வழங்கி அருளுவார். என்ன விதமான நோய் நொடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தீர்க்க வல்லது இந்த உதி பிரசாதம். அது கூடவே இது வந்து இந்த சுந்த் வடா அப்படின்னு சொல்லுவாங்க ஷிரடியில். பாபா வாழ்ந்த காலத்திலேயே ராதாகிருஷ்ணமாயி அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மா வரக்கூடிய பக்தர்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம். இது பார்த்திங்கன்னா சுக்கு பொடியும் சர்க்கரையும் கலந்த பிரசாதம். ஷிரடி உதியோட எப்போவுமே ஷிரடியில் வந்து பாபா பிரசாதமாக இது கிடைக்கும். பாபாவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை ஷீரடியில் சென்று தரிசிக்கக்கூடிய நமக்கு பாக்கியம் கிடைக்கும். அதோட இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பீரோவில் ஃப்ரிட்ஜில் இதில் வேணால் ஒட்டிக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு ஷிரடிக்கு போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த அன்பு பரிசு பாபாவினுடைய ஆசீர்வாதம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஷிரடி டெய்ரி பார்த்திங்கன்னா பாபாவினுடைய அருட்கொடை. அதுவும் இந்த வருஷம் எனக்கு இந்த டைரியை நான் பைசா கொடுத்து வாங்கலைங்க. பாபாவினுடைய பெரிய அடியவர் பாபாவுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து வழங்கக்கூடிய ஒரு அம்மா. அவங்க வந்து எனக்கு இந்த வருஷம் இந்த டெய்ரியை அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட பாபாவோட டெய்ரி ஷீரடி நாட்குறிப்பு எனக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் அன்பு பரிசாக கிடைச்சிது. இதெல்லாம் எதனால் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நாம் பாபா மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பரிசு. நான் எந்த ஒரு புதிய விஷயம் தொடங்குறனாலும் பாபா எப்போவுமே என்கிட்ட இருந்து அவருடைய காணிக்கையை வாங்கிடுவார். அப்படித்தான் இந்த வருஷம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புதிய விஷயத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாலேயே பாபா காணிக்கை ஷிரடியிலேருந்து வாங்கிட்டாரு. அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாங்குவாருங்க. அவர் இது மாதிரி நண்பர்கள் ஷிரடிக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க மூலமாக வாங்குவார். இல்லை நம்மையே கூட ஷிரடிக்கு வர வைப்பார். இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷிரடியில் நம்ம சன்ஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது பாபாவுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு சன்ஸ்தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இதில் யாரும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா பாபாவினுடைய ஷிரடி சன்ஸ்தானோட பிரசாதம். இது மாதிரி வந்து பாபா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய விஷயங்களை அன்பு பரிசாக கொடுத்துருக்கிறாரு. அவரை போய் பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறவங்களுக்கு அங்கே அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தோடு அவர் கையாலேயே சமையல் செய்து வரவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் செய்திருக்கிறார். இந்த அன்னதான பாபா சிலை பார்த்திங்கன்னா நாங்கள் ஷிரடிக்கு லாஸ்ட் டைம் போனப்போ வாங்கினது. அன்னதானம் தான் கலியுகத்தில் காக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த
ஒரு நல்ல விஷயம் வந்து நாம் வாழ்க்கையில் எப்போவுமே தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக இந்த சிலையை நாங்கள் வாங்கிட்டு வந்து அவருடைய வழிபாட்டை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாபா நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள் செய்வாருங்க. அதுபோல் எனக்கு இந்த பிரசாதம் கரெக்டாக இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு முதல் நாள், நேற்று புதன்கிழமை சாயங்காலம் போல் வந்தது. இன்றைக்கி பாபா கிட்ட வச்சு இதை நாங்கள் பூஜை பண்ணி இன்றைக்கி நாங்கள் இதை பிரசாதமாக வியாழக்கிழமை எடுத்துக்கிறதா இருக்கிறோம். பாபாவினுடைய பக்தியில் நாம் தலைக்கணும்னா சாய் சச்சரிதம் முக்கியமாக நாம் வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்ங்க. இந்த சச்சரிதம் புத்தகம் இருக்குதுனாலே நம்ம கூட பாபா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இது வெறும் புத்தகம் கிடையாது, பாபா இதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே என்ன கேள்விகள் இருந்தாலும் அதற்கான பதில் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் நம்பினா பாபா இந்த புத்தகம் மூலமாக உங்ககிட்ட பேசுவார். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் சாய் டிவோட்டிஸ் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நாம் தினமும் பாபாவினுடைய நாமத்தை எழுதுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணுங்க. பாபா தான் வாழ்ந்த காலத்திலேயே தன்னுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறை நாம ஜபம். இதை நீங்கள் எப்போவுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போவுமே தன்னுடைய நாமத்தை சொல்ல சொல்லி வலியுறுத்தினது கிடையாது. ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாமம் உங்களை காப்பாற்றும்னு. நாம் பாபா பக்தர்களாக இருக்கிறதுனால தினமும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நான் வந்து தினமும் 21 முறை எழுதுறது வழக்கம். இது அப்படியே அடுத்தடுத்த அப்படியே எழுதிக்கிட்டு கண்டினியூஸாக எழுதிட்டு போகிறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்தை பாபாக்காக ஒதுக்கி இந்த சாய் சச்சரிதத்திலேருந்து ஒரு பக்கத்தை படிக்கிறதோ இல்லை ஒரு அத்தியாயத்தை படிக்கிறதோ இல்லை வியாழக்கிழமையாவது பாபாவினுடைய சச்சரிதத்தை படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. இதை மாதிரி பாபாவினுடைய நாமத்தையும் இறை நாமத்தையும் கூட நாம் எழுதலாம். நான் பாபாவோட என் நாமத்தை எழுதுகிற மாதிரி நான் வந்து இஸ்கான் கிருஷ்ணருடைய மகா மந்திரத்தையும் தினமும் 108 முறை முடிந்த அளவுக்கு சொல்லிவிடுவோம். முதல்ல வந்து முருகருடைய நாமத்தை நான் எழுதிட்டு தான் தொடங்குறது வழக்கம். ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் முருகர் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா கிருஷ்ணருடையது மகா மந்திரம், அதுக்கு முன்னால் பஞ்சதத்துவ மந்திரம். இதுதான் அது. ஒரு முறை சொல்லிவிட்டு 108 முறை ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே, ஹரே ராம 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 ஹர ஹரே அப்படின்னு இறைவனுடைய நாமத்தை பாபா வழிகாட்டுதலின் பெயரில் நான் எப்பவும் தினமும் சொல்கிறது வழக்கம். முடியும் போதெல்லாம் இந்த மாதிரி எழுதுறதும் வழக்கம். இந்த மாதிரி நாம் பாபா சொன்ன அறிவுரைகளில் ஏதாவது ஒன்று சச்சரிதம் படித்தாலும் சரி, இந்த மாதிரி நாமத்தை எழுதுறது, சாய் நாமம் எழுதுறது, அது இல்லாமல் பாபா சொன்ன அன்னதானம். அவர் ரொம்பவே வலியுறுத்தின விஷயம் என்னென்னா அன்னதானம். பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தையும் நாம் கடைப்பிடிச்சோன்னா பாபா நிச்சயமாக மகிழ்ந்து அவருடைய ஒரு அற்புதமான அன்புக்குரிய பக்தர்களாக நம்மளை ஏற்றுக்குவார். பாபாவினுடைய அருளை பெறுவது ரொம்பவே எளிது. எனக்கு இதில் ரொம்பவே சந்தோஷமான விஷயம், இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஷிரடியிலிருந்து பிரசாதம் கிடச்சிருக்கு. நான் தொடங்க போகிற ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு பாபா வந்து என்னுடைய காணிக்கையை வாங்கிக்கிட்டு, இது என்னன்னா நாம் காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா அது அஜ்ஞானம். பாபா வாங்க மாட்டார். பாபாவே கேட்டு என்னுடைய அந்த ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க ஷிரடிக்கு போவாங்கன்றது எனக்கு தெரியாது. திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி நான் ஷிரடிக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்டேருந்து காணிக்கையை வாங்கிட்டு போய் பாபா கிட்டே சேர்த்துருக்காங்க. நீங்களும் பாபா கிட்டே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள் கையிலேருந்தும் பாபா காணிக்கையை வாங்குவார், உங்களை காலகாலத்துக்கும் காப்பாற்றுவார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவினுடைய நாமத்தை எழுதுறது, இல்லை இந்த மாதிரி இறை நாமங்களை தினமும் வந்துட்டு வழக்கமாக வச்சு எழுதுறது, இல்லை சாய் சச்சரிதம் படிக்கிறது, இல்லைனா ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயின்னு சொல்லி பாபாவினுடைய நாமத்தை தினமும் ஒரு 21 முறையாவது சொல்கிறது அப்படின்னு சொல்லி நாம் நம்மளுடைய வழிபாட்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோன்னா பாபாவினுடைய உண்மையான அன்பான பக்தர்களாக நாம் மாற முடியும். பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் நம்மால் பெற முடியும். அதோடு நாம் பாபா நமக்கு வலியுறுத்திய அன்னதானத்தையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணவங்க.
தினமும் முடியுதோ இல்லையோ வியாழக்கிழமையிலையாவது ஒரே ஒருத்தருக்கு அன்னதானம் நாம் கொடுத்தோன்னா பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது இன்றைக்கி கார்த்தால எங்கள் வீட்டில் சமையல் பண்ணின்னு எங்களுக்கு நான் லஞ்சுக்கு என்ன செஞ்சேனோ பேக் பண்ணேனோ அதையே ஒருத்தருக்கு பேக் பண்ணியிருக்கேன். நாங்கள் வெளியில் போகும்போது ஒருத்தருக்கு இந்த பேக் பண்ண லஞ்சை வந்துட்டு அன்னதானமாக கொடுப்போம். இது சின்ன விஷயந்தான், ஆனால் பாபா ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இதை எங்களால் பண்ண முடியுது. இதை பார்க்கக்கூடிய நீங்களும் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவாக வியாழக்கிழமை செய்ய முடிஞ்சால் மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பாபா ஆசீர்வாதத்தோட உங்களுடைய தலைமுறையே நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு இந்த இந்த சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமாக தொடர்ந்து வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. இதன் மூலமாக பாபாவின் மேல் நாம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற நல்ல விஷயங்களும், பாபா மேலே நாம் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும், நாம் அவரை பக்தி பண்ணக்கூடிய விஷயங்களும் பல பக்தர்களுக்கு சென்றடையும் விதமாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாபாவினுடைய பதிவுகள் நம்ம சேனலில் வர காத்திருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். பாபாவினுடைய அற்புதங்களையும் இது மாதிரியான அற்புதமான பதிவுகளையும் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த பாபாவின் பொன்மொழிகளையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.